எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு டே 13. ஸோ வார்ம் அப்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வெயிட் வந்து பார்த்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டேன்ல. சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து சூப்பரான மீன் குழம்பாமும் வச்சுருக்கா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த பையன் கூட வந்து விளையாடி டயர்ட் ஆகிட்டதா. இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி டே 13 சண்டே. இன்றைக்கி டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எழுந்திக்கிறதுக்கு சண்டேனால. ஸோ இன்றைக்கி என்னென்ன ரொட்டீன் இருக்க போகுதுன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேலஞ்ச், இந்த வீடியோஸ், இந்த வ்ளாகில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து சேஞ்சஸ், ஏதாவது ஆட் பண்ணணும், ஏதாவது தேவையில்லை அப்படின்னு வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டது வந்து குக்கிங், அதாவது நான் என்ன சாப்பிட்றேனோ அது வந்து ரெசிபி வந்து கேட்டிங்க. அது வந்து நான் இன்றைக்கி சண்டேனா இன்னும் ஒரு 3 days, இதுலேருந்து 3 daysக்கு அப்புறம் தான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா அம்முக்கு வந்து சில வேலைகள் இருக்குது வெளியில் நாளன்னைக்கு. ஸோ அதனால் வந்து அது எடுக்க முடியாது கண்டினியூஸாக. ஸோ அதனால் வந்து இன்னும் 3 daysலேருந்து வந்து அதை ஆரம்பிப்பேன். அதாவது இன்றைக்கி டே 13னா டே 16லேருந்து கண்டிப்பாக ஆரம்பிப்பேன். அது ஒன்று. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்னது வாக்கிங், அதுவுமே வந்து 16th பிளான் பண்ணுறேன். இன்னிலேருந்து 3 daysக்கு அப்புறம். ஏன்னா அம்மும் இருக்க மாட்டா. ஸோ ஆதி வந்து நான் தான் வந்து பார்த்துக்கணும் வீட்டில். ஸோ அதனால் இந்த 2 விஷயம் வந்து நீங்கள் சொன்னது, இந்த வ்ளாகில் ஆட் பண்ணுறது, என்னோடய எக்ஸசைஸ் ரூட்டீனில் ஆட் பண்ணுறது, வாக்கிங் அண்ட் குக்கிங். ஸோ அது வந்து இன்னும் 3 days 16th டேலேருந்து கண்டிப்பாக இந்த வ்ளாகில் வரும். இன்னும் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆட் பண்ணுவேன். ஏதாவது வேணான்னு நினச்சிங்கன்னா அதையும் சொல்லுங்கள், நான் ரிமூவ் பண்ணுறேன். நம்ம இன்னியோட ரொட்டீன் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து பெருகி தச்சாச்சு. அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ வார்ம் அப்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இனிஷியல் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. இன்றைக்கும் வந்து லெக் தான், அதே 2 செட்டு தான். சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பண்ணணும்னு வந்து இருக்கேன். ஏன்னா வீக்கெண்டு ப்ளஸ் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க பாடிக்கு. பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பண்ணுறதுனால தான் இவ்வளோ கம்மியாக வந்து நான் பண்ணுறேன் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ 2 நாள் சேர்த்து வந்து ஒரு நாளாக வந்து ஆக்குறது. ஒரு நாள் பிரேக்கு வந்து அது ஃப்யூச்சரில் யோசிக்கிறேன். ஏன்னா இப்போ கண்டினியூஸாக வந்து பண்ணும்போது நடுவில் ஒரு நாள் விட்டால் மண்டே வந்து ஏதாவது விட்டுருவோனான்னு ஒரு பயம். அதனால தான் வந்து கண்டினியூஸாக பண்ணுறேன். மெயின் ரீசன் ரொம்ப கம்மியாக போடுறது 2 நாள் வந்து லெக்கு. ஏன்னா 5 நாள் 5 கிளாஸஸ் வந்து போட்டாச்சு. ஸோ 6வது கிளாஸ் வந்து 2 நாள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடுறது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டு. நம்ம அது நேற்று போட்டதே தான் வந்து போட போகிறேன். ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி எக்ஸசைஸ் வந்து முடிச்சாச்சு. நம்ம ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 7:10க்கு, இப்போ 7:15 சாரி, இப்போ வந்து 8 ஆகுது. ஸோ 45 minutes வந்து இன்றைக்கி ஒரு நார்மல் ஒர்க் அவுட். நார்மலாக 1 hourக்கு மேலே போவோம். ஸோ இது வந்து ரொம்ப லைட்டாக தான் வந்து போட்டதுனால ஸோ ஒரு டோட்டலாக இன்க்ளூடிங் பெருக்கிறது துடைக்கிறது சேர்த்து வந்து 45 minutes. ஸோ அடுத்தது சண்டே. இன்றைக்கி வீக்கெண்ட்னாலே பயம்தான். இன்றைக்கும் வந்து ஒரு வெளியில் போல் வேலை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம் ஃபுட்டை. சாப்பிட்டாலும் வந்து எது சாப்பிட்லாமோ அது சாப்பிட்லான்னு வந்து இருக்கேன். ஸோ அந்த டயட்டு என்னென்ன இருக்க போகுதுன்னு அடுத்தது பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வெயிட் வந்து பார்த்துடலாம். ஸோ 106.7. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 600 grams அதிகமாக இருக்கேன்.
அதுதான் அந்த ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டேன்ல 2 நாள் வந்து ஃப்ரைடேவும் சாப்பிட்டேன் சாட்டர்டேவும் சாப்பிட்டேன். ஸோ அதனால தான் வந்து 600 கிராம்ஸ் ஏறியிருக்கேன். அதுக்கப்புறம் சில பேர் வந்து கேட்டிங்க வெயிட் டெய்லியும் பார்க்காதீங்கன்னு. டெய்லி வந்து கரெக்டு தான், பட் எதுக்காக நான் பார்க்குறேன்னா ரெக்கார்டுக்காக. ஸோ அது வந்து கம்மியாகுதோ அதிகமாகுதோ அது ஏற்ற மாதிரி வந்து நான் அடுத்த நாள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான், இல்லை அந்த நாள் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால தான் ஜஸ்ட் ஃபார் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து நான் வெயிட் டெய்லியும் வந்து செக் பண்ணிக்கிறேன். அதுதான் வீக்கெண்ட் வந்தாலே ஒரு பிரச்சனை. ஸோ ஏதாவது வந்து சாப்பிட்ணுன்னு தோணும், அதுக்கப்புறம் வெளியில் வேலை இருக்கும். ஸோ இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி தான் இருக்க போகுது. பட் இட்ஸ் ஓகே, 107 வரைக்கும் வந்தாலும் பரவாயில்ல. அடுத்த வாரம் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ யா, அடுத்தது வந்து என்னென்ன சாப்பாடுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ டைம் வந்து 9:30 ஆகுது. இன்னியோட அதாவது சண்டே பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து கிளப்ட் வித் லெமன் டீ, ஆப்பிள், உரிச்ச ஆப்பிள், நட்ஸ், சீட்ஸ், அப்புறம் ஒரு ஆம்லெட். இதுதான் இன்னியோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 12:30. என்ன சமையல்னால் சூப்பரான மீன் குழம்பு அம்மும் வச்சுருக்கா. இது வந்து கவலை மீன் வந்து மத்தி மாதிரியே வந்து இருக்கும். மத்தி கிடைக்கல, அதனால் இது வாங்கினேன். அப்புறம் 2 முட்டை, வெள்ளரிக்காய், ஆனியன்ஸு, தயிர். ஸோ இன்றைக்கி இதுதான் வந்து லஞ்சு. ஃப்ரை வந்து 2 நாளாக சாப்பிட்டு வெயிட் ஏறிட்டேன் அப்படின்னு வந்து அம்மு வந்து செம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கா, இந்த மீனே வந்து சாப்பிட்டுக்கோன்னு. மெயின் ரீசன் வந்து அந்த 700 கிராம் ஏறினது மீன் ஃப்ரை, அதுதான். ஸோ லன்ச் இன்றைக்கி இதுதான். டின்னர் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக தான் வந்து சாப்பிட போகிறோம். சண்டே, நாளைக்கு மண்டே பயங்கர மோட்டிவேட்டடாக வந்து அடுத்த நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு இருக்கேன். பார்ப்போம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக லெமன் டீ வித் குக்கும்பரா கடலை. ஸோ டைம் வந்து இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த பையன் கூட வந்து விளையாடி டயர்ட் ஆகிட்டதா. 8 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் லேட் டின்னர் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து தூங்க போனோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவோட ஸ்பெஷல் என்னது இது, கார்ன் சாலட். கார்னு, தக்காளி, வெங்காயம், லைட்டு பெப்பர் போட்டிருக்காங்க. குக்கும்பரும் போட்டிருக்கியா? சூப்பர், மேங்கட்ரி, தேங்க்யூ. ஸோ இதுதான் வந்து டின்னரு. இன்றைக்கி டே நல்லாவே வந்து போச்சு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பக்காவாக கண்ட்ரோலில் இருந்துட்டேன். சண்டே நல்ல வேளை நான் வெளியில் வந்து ஒரு போகிற வேலை இருந்தது, அது வந்து போகல. ஸோ அதனால் வந்து வெளி ஃபுட் அவாய்ட் பண்ணி வீட்லேயே வந்து முடிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு மண்டே, ஸோ நாளிலேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கு வந்து நல்ல வெயிட் லாஸ் வந்து பண்ணணுன்னு வந்து நான் இறைவனை வேண்டிக்கிறேன். பசிக்குது. ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.